ட்ரேடிங்கில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, என்ட்ரி எடுத்த உடனே மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் மூவ் ஆகணுன்றது. ஆனால் அப்படி நடக்கிறதும் இல்லை. இந்த வீடியோவில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிருக்கேன் என் பர்சனல் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சார்ட்லையுமே யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு டிஷ் சமைக்கிறதுக்கு ரைட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தேவை. அதே மாதிரி தான் ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 5 விஷயங்களும் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் டேபில் நான் சூப்பர் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டேன். ஸோ டெக்னிக்கல்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு செட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து ATR லென்த் 10 அண்ட் ஃபேக்டர் வேல்யூ 3. ஸோ இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். எப்போல்லாம் நமக்கு கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ நம்ம அதை அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் அதே மாதிரி எப்போல்லாம் கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகுதோ அதை நம்ம டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிப்போம். சூப்பர் ட்ரெண்டோட டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு என்ன ஆசை, என்ட்ரி எடுத்தோடனே மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் வேகமாக மூவ் ஆகணுன்றது தான். இதை நம்ம மொமெண்டம்னு சொல்லுவோம். மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ RSI இண்டிகேட்டரை நம்ம ட்ரேடிங் சார்ட்டில் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் இண்டிகேட்டர் டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். RSI டைப் பண்ணோடனே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு வரும் டெக்னிக்கல்ஸில். அதை நான் கிளிக் பண்ணோடனே நமக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் ஆகிடும் RSI இண்டிகேட்டர். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம RSI செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். நான் ஸ்டைல் போயிட்டு கொஞ்சம் RSI லைனோட வித்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒயிட் கலருக்குமே மாற்றிக்கிறேன். ஸோ தட் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக விசிபிளாக இருக்கும். எப்போல்லாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கோ RSI வேல்யூ 70க்கு மேலே இருந்ததுனாக்கா அது ட்ரெண்ட் கண்டினியூஷனை டினோட் பண்ணுது. ஜென்ரலாக RSI 70க்கு மேலே ஓவர் பாட், அங்கே தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான். ஸோ நம்ம இங்கே கிளியராக பார்த்தாலே தெரியுது, நம்ம RSI 70க்கு மேலே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே மார்க்கெட் கடகடன்னு மேலேயுமே போயிருக்கு. ட்ரெண்டும் மொமெண்டம் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனாக்கா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதுக்கு நம்ம பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டர்ஸை ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் டேபில் பிவோட்னு டைப் பண்ண உடனே நமக்கு பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு பிவோட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். இப்போ நான் பிவோட் பாயிண்ட் செட்டிங்ஸ் போயிடுறேன். நம்ம இங்கேயுமே டிஃபால்ட் வேல்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே ஒரு கண்டிஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல புல்லிஷ் கேண்டில் இருக்குது அண்ட் அப் ட்ரெண்ட்லையுமே மார்க்கெட் இருக்குது அண்ட் RSI 70க்கு மேலேயுமே இருக்குது. பட் R1 லெவலில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் R1க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அண்ட் அதே சமயத்தில் நமக்கு RSI 70க்கு மேலே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டமே நமக்கு வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம 3 இன்க்ரீடியன்ஸை பார்த்தாச்சு. 4வது 5வது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வாங்க பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜின்றது கிளியராக புரிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் பொலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டரை ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ் டேபில் பொலிங்கர்னு டைப் பண்ண உடனே எனக்கு டெக்னிக்கல்ஸில் பொலிங்கர் பேண்ட்ஸ்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ பொலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ செட்டிங்ஸ் பார்த்துடலாம். எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நமக்கு 95% ஆஃப் த டைம் மார்க்கெட் 2SD ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதாவது அப்பர் பொலிங்கர் பேண்டுக்கும் லோயர் பொலிங்கர் பேண்டுக்கும் நடுவில் தான் 95% ஆஃப் த டைம் ட்ரேட் ஆகும். 5% ஆஃப் த டைம் தான் வந்து கேண்டில் க்ளோஸ் அப்பர் பொலிங்கர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகும். அண்ட் இது ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட்டை குறிக்குது. இது நம்ம என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணும், மொமெண்டம் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான்றதை நோட்டிஃபை பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொலிங்கர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நம்ம அதை பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனாகவுமே எடுக்கிறோம். ஸோ இந்த 4 விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாட்டினாலுமே நம்ம என்ட்ரியை எடுக்க மாட்டோம். இந்த 4 விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணாலுமே ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம்தான். 5வது விஷயத்தை ஃபாலோ பண்ணலனா இப்போ கிளியராக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த 5வது விஷயம் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் தான். முன்னாடி நம்ம ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ண அதே இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம்.
கரண்ட் கேண்டில் வந்து நமக்கு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கிருந்து நமக்கு அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். மொமெண்டம் 70க்கு மேலே இருக்கணும். பட் நமக்கு நெக்ஸ்ட் கேண்டலில் தான் RSI வேல்யூ 70க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இதில் வந்து நமக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு இந்த கேண்டலில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு R1க்கு மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கணும். இங்கே பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. 3வது கண்டிஷனும் ஓகே. அண்ட் 4வது என்ட்ரி கண்டிஷன் அப்பர் புல்லிங்கர் பேண்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிக்கணுன்றது. அண்ட் இங்கே நமக்கு அப்பர் புல்லிங்கர் பேண்ட் தெரியுது, அதுக்கு மேலே தான் நமக்கு கேண்டலுமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது 4 கண்டிஷன்ஸுமே இந்த கேண்டலில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி இங்கே பிளான் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை நம்ம சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு இந்த லெவல்ஸில் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம என்ட்ரி எடுத்த உடனே சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஸ்டாப் லாஸாக தான் இருக்கும். அண்ட் ஆஸ் மார்க்கெட் மேலே மூவ் ஆக இந்த சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு சூப்பரான ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதோ அந்த மொத்த ட்ரெண்டுமே கேப்சர் பண்ணி கடைசியாக எப்போ மொமெண்டம் ரிவர்ஸ் ஆகி நமக்கு ட்ரெண்டு கீழே வருதோ அந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு கீழே க்ளோஸ் ஆகி நமக்கு ட்ரேடையுமே கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் இங்கேயுமே அதுதான் நடந்திருக்கு. என்ட்ரி நம்ம இங்கே எடுத்திருந்தாலுமே மார்க்கெட் நல்லா அடுத்தடுத்த கேண்டல்ஸில் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் ஆகிட்டு மேலேயே வந்துச்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்டாக அன்னைக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே நமக்கு கேண்டில் வந்து சூப்பர் ட்ரெண்டு கீழே க்ளோஸ் ஆகலை. நம்ம எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடிங் பொசிஷன்ஸ்னால சப்போஸ் சூப்பர் ட்ரெண்டு கீழே நமக்கு மார்க்கெட் வரலனாக்கா உங்களோட புரோக்கரோட ஸ்கொயர் ஆஃப் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ட்ராடேல ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சினாரியோ 2 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. RSI 70க்கு மேலே இருக்குது. அண்ட் R1 செகண்ட் கேண்டில் தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து R1க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அப்பர் புல்லிங்கர் பேண்டுக்கு மேலேயுமே இருக்குது. ஸோ அப்போ நம்ம செகண்ட் கேண்டிலே ஆக்சுவலாக நமக்கு அந்த அன்றைக்கி என்ட்ரி கிடச்சிருக்கு. அண்ட் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே போன உடனே நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுனாக்கா ட்ரையல் ஆகி நமக்கு மூவ் டு காஸ்ட், அதாவது நம்ம காஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சினாரியோ வந்து நமக்கு வந்து நடக்கும். ஸோ அதாவது நம்ம மூவ் டு காஸ்ட் ஜென்ரலாக பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு சூப்பர் ட்ரெண்டே வந்து மூவ் டு காஸ்ட்டாகவுமே ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம 3வது சினாரியோ பார்ப்போம். கரண்ட் கேண்டில் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்குது, ஃபஸ்ட் கண்டிஷன் ஓகே. அண்ட் RSI 70க்கு மேலே இருக்குது, செகண்ட் கண்டிஷனுமே ஓகே. அண்ட் தேர்ட் கண்டிஷன் நமக்கு R1க்கு மேலே இருக்குது மார்க்கெட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபோர்த் கண்டிஷன் என்ட்ரி கண்டிஷன் அப்பர் புல்லிங்கர் பேண்டுக்கு மேலேயுமே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நமக்கு 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகி நமக்கு என்ட்ரி எடுத்துச்சு. பட் என்ட்ரி எடுத்த அடுத்த கேண்டில்லேருந்தே கடற்கரை மார்க்கெட் கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு கீழேயுமே க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ மொத்தம் 3 சினாரியோமே நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட் வந்து என்ட்ரி எடுத்த உடனே மார்க்கெட் நல்ல ட்ரையல் ஆகி நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து மூவ் டு காஸ்ட் செகண்ட் சினாரியோவில். அண்ட் 3வது சினாரியோவில் நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் நவரவே இல்லை. ஸோ ஸ்டாட்டிக்காக வந்து அப்படி இருந்து நமக்கு ஸ்டாப் லாஸுமே ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 4 இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற 14 இண்டிகேட்டர்ஸோட டீட்டெயில்டான வீடியோவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் என்ற வீடியோ சீரீஸில் நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 14 வீடியோஸுமே பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்களே ஓனாக பில்ட் பண்ண முடியும் நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்பை வச்சு. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நிறைய மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம், ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்துருக்கோம், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து உங்கள் ட்ரேடிங் நாலேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம ட்ரேடிங் கமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு DD Nifty சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's DD signing off. Bye bye.